தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் முதல் வாக்குச்சாவடிகள் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் அடிப்படை பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்திய தேர்தல் ஆணைய ஊடக பிரிவு துணை இயக்குநர் சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள தேர்தல் துறையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்திக்கையில், தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் இந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கும் எனவும், இதற்கு முன்னதாக ஜூலை மாதம் முதல் வாக்குச்சாவடிகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தற்போது தமிழகத்தில் உள்ள 68,400க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதில் 11,000 வாக்குச்சாவடிகளில் 1,200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகள் அனைத்தும் விரைவில் சீரமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இது தவிர உயரமான கட்டிடங்கள், நகர்ப்புற குடியிருப்புகளில் வசிக்கும் வாக்காளர்களின் வசதிக்காக அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே வாக்குச்சாவடிகள் அமைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியலில் எந்த தவறுகளும் இல்லாமல் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதால் அதை கவனத்தில் கொண்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதேபோல தேர்தல் ஆணையத்தின் விதிகள், அறிவுறுத்தல்கள் அடிப்படையில் மாவட்ட தேர்தல் அலுவலர், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உள்ளிட்டோரும் நியமிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.